ஓகே, வாங்க ஒன்னு ஒன்னா பொறுமையா பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு அண்ட் ஷக்கனா பவது 3 times ஓம்கார். பொறுமையா அழகா கொண்டு போறேன். ஸோ 14 பாயிண்ட்ஸ் டைம் இருந்ததுன்னா பார்க்கலாம், இல்லை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. Keep your backbone straight. 3 times ஓம்கார். குரு பிரம்மா குரு விஷ்ணு அண்ட் ஷக்கனா பவது. ஓ ஓ गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. Observe the vibration. Key to a palm. Open your face gently. ஓகே, ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னாக்கா யூ கேன் ஷிஃப்ட் த ரைட் பிரைன். ரைட் பிரைனையும் லெஃப்ட் பிரைனையும் கோஆர்டினேட் பண்ணாதான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகும். நீங்க விஷுவலைசேஷன் பண்ண கத்துக்கணும். அதனால ஒரு சின்ன ஒரு 4-5 ப்ராக்டிஸ் ஷேர் பண்றேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 ரைட் ஹேண்ட்ல 2 வச்சிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட்ல 3 வச்சிருக்கேன். இத வந்து 3ஆ மாத்திருக்கேன், இத 2ஆ மாத்திருக்கேன். கடைசி 3, இந்த 3 கிடையாது, இந்த 3 ட்ரை பண்ணுங்க. இந்த கையில 2 சேஞ்ச் பண்ணுங்க. பண்ண முடியுதான்றத பாருங்க. ஐயா வருதுங்களா? ஓகே, தம்ஸ் அப் காட்டுங்க. மியூட் பண்ணிருக்கேன், தம்ஸ் அப் மட்டும் காட்டுங்க. வெரி குட். இது ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ். நம்ம விரலே சொல்ற பேச்சு கேட்கலடா, யாரும் கேட்க மாட்டாங்க, அதான் உண்மை. வாங்க இங்க பாருங்க. அடுத்தது கட்டை விரல் தொண்டி விரல் 3 திருப்பி ஓபன் பண்ணும். 3 open. Thumb and little finger, close it, then open to other side. Do it as slow as possible. இது வந்து 2வது பிராக்டிஸ். இன்னும் ஒண்ணே ஒண்ணு, இது நிறைய இருக்கு, 10-15 இருக்கு. 3-4-5 பார்ப்போம். இது வந்து 3வது. இன்டர்லாக்கர் ஃபிங்கர் ஒரு விரலா ரைஸ் பண்ணும். பாத்தீங்கன்னாக்கா சில நேரத்துல 2 விரலும் ரைஸ் ஆகும். பாருங்க, 2 விரல ரைஸ் ஆகுது பாருங்க.
ஒரு விரலா ரைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தது ரைட் பிரெயினுக்கு மூவ் ஆகணும். எழுதிக்கோங்க. பிரெயின் கோஆர்டினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நார்மலா லெஃப்ட் பிரெயினை தான் யூஸ் பண்ணுவோம், ரைட் பிரெயினை யூஸ் பண்ண மாட்டோம். பட் ரைட் பிரெயின்ல தான் எல்லா விதமான சொல்யூஷனும் அடங்கியிருக்கு. ஸோ யூ ஹாவ் டு மூவ் இன் டு த ரைட் பிரெயின். அடுத்தது டவுட் எதா இருக்குன்னாக்கா அப்புறமேல் கேட்கலாம். நாளையில இருந்து என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. டைரி பென் இருக்கணும். சில்வர் கலர் பென், கிரீன் கலர் பென், ரெட் கலர் பென், 3 பென் வேணும். மூணு பென்னு. அப்புறம் கலர் பேப்பர், ஸ்டேஷனரி கேட்டீங்க அப்படின்னாக்கா எல்லோ கலர் பேப்பர் வேணும். எல்லோ. கிளாஸ் வாட்டர், கிளாஸ் கண்ணாடி டம்பர், தண்ணிக்கு 2 கிளாஸ் வேணும். ஆக்சுவலா நம்ம அடுத்தது ஃபேஸ் யோகா பார்ப்போம் ஒரு சண்டே. இந்த சண்டே இப்ப நம்ம பார்க்கல. ஸோ அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் நாள் நான் விட்டுட்டேன். அடுத்த நாள் வரவரும் பார்ப்போம். நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு பியூர் கோகனட் ஆயில் எழுதிக்கோங்க. கோகனட் ஆயில், அலோவேரா ஜெல்லு, டிஷ்யூ பேப்பர் வேணும். டிஷ்யூ பேப்பர். அவ்வளவுதான். இது வந்து ரெகுலரா உங்க பக்கத்துல இருக்கணும். கர்ச்சிஃப், கப்பால பாத்தி பண்ணும்போது கர்ச்சிஃப் வேணும். தண்ணி தாகம் எடுத்து குடிக்கணும்னாக்கா வாட்டர் பாட்டில் போதும். சரிங்களா? இது எல்லாமே உங்க பக்கத்துல ரெகுலரா இருக்க வேண்டிய திங்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம மணி பிரேயர் பிளஸ் விஷுவலைசேஷன் பார்த்துட்டு லெட்ஸ் மூவ் ஆன் மெயின் சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். பிராணாயாம மெடிடேஷன் ரெகுலரா இருக்கும். 14 வர்ம புள்ளிகள் இருக்கும். வாழ்க வளமுடன்ல. இன்னைக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு தீப பயிற்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெய்லியுமே ஒரு ப்ரேயர் சொல்வேன். மணி ப்ரேயர் எழுதிக்கோங்க. அதை வந்து டெய்லி நீங்க 11 டைம்ஸ் எழுதணும். ஓகேங்களா? இன்னைக்கு உண்டான மணி ப்ரேயர் டேட் போட்டுக்கோங்க. இன்னைக்கு டேட் வந்து 9ஆம் தேதி வந்திருக்கீங்க. 18 நாளைக்கு 15 சென்டென்ஸ் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ் பிடிக்குதோ நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெல்த் போட்டுக்கோங்க. கான்ஸ்டன்ட்லி flows into my life. Wealth constantly flows into my life. இதை வந்து 11 டைம்ஸ் எழுதணும்.
மார்னிங் பிஃபோர் 7 o'clock எழுதி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா காத்தால 3, மதியானம் 6, நைட்டு 9. காத்தால 3, மதியானம் 6, நைட்டு 9 டைம்ஸ் எழுதுறது நல்லது. மணி அஃபர்மேஷன் இன்னைக்குள்ள அஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 18 சென்டென்ஸ் ஒரு நாளைக்கு சொல்லுவேன், நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது விஷுவலைசேஷன் ப்ராசஸ். நீங்க கற்பனை பண்ணாதான் நடக்கும். இமேஜினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய மைண்டு வேர்டை நம்பாது, பிக்சரை தான் நம்பும். அதனாலதான் நம்ம சின்ன வயசுல இருந்து அப்பா, அம்மா, ஆடு, கிரேப்பு, பச்சை கலரு இதெல்லாம் ஒரு படத்தை வச்சுதான் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்ப உங்களுக்கு another 2 to 5 years என்ன மாதிரியான வாழ்க்கை வேணும்? பணம் வேணுமா, வீடு வேணுமா, கார் வேணுமா, இது எல்லாமே நினைச்சாதான் கிடைக்கும். நீங்க நினைக்காம எதையும் அட்ராக்ட் பண்ண முடியாது. The feeling is a secret. நீங்க ஃபீலிங்கோட இருக்கணும். ஃபீலிங் அண்ட் எமோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டுங்களா? கரெக்ட். அப்ப இதை பார்த்துக்கோங்க. விஷுவலைசேஷன் ப்ராசஸ். நடு விரல்ல நடு பகுதியை பிடிச்சுக்கணும். பாருங்க, நடு விரல்ல நடு பகுதியை 2 கையிலையும் பிடிச்சுக்கணும். இதுக்கு பேரு விஷுவலைசேஷன் முத்ரா 1. அடுத்தது நார்த் பக்கம் பார்த்து உக்காந்துக்கணும் 2. வடக்கு நோக்கி உட்காந்துக்கணும். சரிங்களா? வடக்கு நோக்கி உட்காந்துக்கணும் 3. The tip of the tongue should touch the palate. உள்ளம், உள் அந்த மாதிரி வச்சுக்கணும். அவ்வளவுதான் கண்டிஷன். வச்சுட்டு உங்களுக்கு பணம் வேணும்னா பணம், உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் இருந்தா சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நன்றி சொல்லணும். அவ்வளவுதான். விஷுவலைசேஷன் முத்ரா வச்சுக்கோங்க. நார்த் டைரக்ஷன்ல உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். Keep your backbone straight. Gently close your eyes. உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பணம் வேணும், என்ன டிசையர் இருக்கோ, ட்ரீம் இருக்கோ, விஷுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க. நன்றி. ஒரு 1 or 2 minutes என்ன பொறுமையா பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மணி பிரேயர். இதை நீங்க கேட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு இமேஜ் அனுப்புறேன், நீங்க அப்புறமேல எழுதிக்கலாம். நான் ரெக்கார்டும் அனுப்புறேன், நீங்க அதை பார்த்து எழுதிக்கலாம். வாங்க, நான் சொல்றதை அப்படியே மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணிக்கோங்க. விஷுவலைசேஷன் இங்க பாருங்க, என்ன பாருங்க, விஷுவலைசேஷன் ப்ராசஸ்க்கு ஒரு முத்ரா கத்துக்கிட்டீங்க. மணி பிரேயர், வாட்டர் பிரேயருக்கு குபேர முத்ரா கத்துக்கோங்க. குபேர முத்ரா, இதுக்கு பேரு குபேர முத்ரா. சரிங்களா? மடி மேல வச்சுக்கோங்க, நாக்கு மேல வச்சுட்டு கண்ணை முடிக்கோங்க. நான் சொல்றது மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும்
செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அதனை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்குமே ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. அடுத்ததாக மன்னிப்பு பிரேயர். இதை நீங்க என்ன பண்ணணும், காது வழியா உங்களுடைய நெகட்டிவ் எமோஷன் ஒரு கரும் புகை போல காதுல இருந்து வெளில போகிற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிக்கணும். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ உறவினர்களோ தங்களையோ தங்களது குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ தங்களது உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இது நாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கின்றேன். ஃபீலிங் அண்ட் எமோஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே உணர்ச்சி நிலையில தான் இருப்போம். உணர்வு நிலையில வரும்போதுதான் லைஃப் நிறைய மாற்றங்கள் நடைபெறும். காது வழியா நெகட்டிவ் எமோஷன் போற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணி அடுத்ததாக ஓபன் பிரேயர் 5 டைம்ஸ். குபேர மந்திரால வச்சுக்கோங்க. நான் சொல்றது மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணுங்க. மை டியர் மணி, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Please give full abundance in my life. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Please give full abundance in my life. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself.
Please give full abundance in my life. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Please give full abundance in my life. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. Please give full abundance in my life. வாழ்க்கையில 7 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்றதை அப்படியே மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், ஆன்மீக குருமார்கள், 18 சித்தர்கள், உங்களுடைய அப்பா அம்மா, மற்றும் இந்த பூமி தாய் அனைவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற கலையானது உங்களுக்கும் உங்களால் மற்றவர்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் பயனளிக்குமாறு பிரார்த்தனை செய்து கொள்வோம். பொறுமையா கண்களை திறந்து உள்ளங்கைகளை பாருங்கள். ஸ்பீட் எல்லாம் கரெக்டா இருக்குங்களா, இல்ல ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா, இல்ல ஸ்லோவா இருக்கா? கரெக்டா இருக்குங்களா? பெர்ஃபெக்ட். ஓகே, நன்றி. விளக்கு எடுத்துட்டு வந்துக்கோங்க. நீங்க சொன்னது கரெக்ட். உங்களுடைய கண்ணுக்கு பேரலா இருக்கணும் விளக்கு. 2 to 3 feet டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். 1 நிமிஷம் பார்க்கணும். 2 நிமிஷம் கண்ணை முடிக்கணும். ஐ ஃபார்மிங் அந்த மாதிரி 3 முறை பண்ணணும். சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பேருமே விளக்கை ஏற்றிக்கோங்க. விளக்கை ரெடி பண்ணிக்கோங்க. அதை வந்து
லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க ஐயா. ஒன்லி விளக்கனுடைய சுடர் மட்டும் தான் தெரியணும். ஒரு 2 to 3 feet டிஸ்டன்ஸ்ல உட்காந்துக்கோங்க. மல்லிகை மொட்டு போல இருக்கணும். கரெக்ட். அவ்வளவுதான். மனசுல எந்த சிந்தனைகளும் இருக்கக்கூடாது. வேற டு த ஐசைட். ஒரு நிமிஷம் பாருங்க. ரிவர்ஸ்ல எண்ணிக்கோங்க. 60ல இருந்து 1. ஒரு நிமிஷம் பாருங்க. 2 நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்க. 3 முறை பண்ணுங்க.
சாரி.
பொறுமையா வாங்க. 1 நிமிஷம் பார்க்கணும், 2 நிமிஷம் மூடணும். அந்த மாதிரி 3 வாட்டி பண்ணணும். 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் முடிச்சிட்டீங்கன்னாக்கா பொறுமையா ஓபன் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு சடசக்கர பேதம். 7 ஆதாரம் சக்கரம். அதுக்கு 7 மந்திரா இருக்கு, 7 எண்டோகிரைன் கிளான்ஸ் இருக்கு. அது இன்னைக்கு பார்த்துலாம். நாளைக்கு நம்ம பிராணாயாமா கண்டினியூ பண்ணலாம். முடிச்ச பிறகு உங்களுக்கு என்னென்ன இருக்கோ உங்களை பத்தி ஒரு 2-3 நிமிஷம் பேசலாம். 6:05 விட்டுறேன் நான். சரிங்களா? டைம் 5:56. பிராணாயாமா சுத்தமா டச் பண்ண வேண்டாம், அதை டச் பண்ண டைம் ஆயிடும். வாங்க, என்ன மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 விதமா கைகளை வச்சுக்கலாம். ஒன்னு இன்டர்லாக்கு, வலது கை கட்டை விரல் மேல இருக்கலாம், வலது கை கட்டை விரல் மேல இருக்கணும். சரிங்களா? இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளா சின்முத்ரா வச்சுட்டு பாம் ஃபேசிங் அப்வர்ட், உள்ளங்கை மேல் நோக்கி வச்சுக்கலாம். சரிங்களா? எது கம்ஃபர்டபுளா இருக்கோ வச்சுக்கோங்க. சாதாரணமா உட்காந்துக்கோங்க. சகஜாசன், சுகாசன் ஆர் சித்தாசன், whichever posture comfortable for you, you can adopt it right now. Keep your backbone straight. The tip of the tongue should touch the palate. நுனி நாக்கு மேல் அன்னத்தில் தொட்டு கொண்டிருக்குமாறு வைத்துக் கொள்ளவும். நம்முடைய மனம், நம்முடைய எண்ண அலைகள் பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா, இந்த அதிர்வுகள்ல தான் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த பீட்டால இருந்து ஆல்பாக்கு வந்தாதான் லைஃப் மாறும். அதுக்கு தான் அந்த தியான பயிற்சி மிகவும் அவசியம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு வணக்கம். தவம் தொடங்குவோம். சக்கர தியானம், சட சக்கர பேதம். சட அப்படின்னாக்கா 7. முதலாவதாக மூலாதாரம், முதுகு தண்டுவடத்தினுடைய கீழே 4 விரக்கடை கீழே. லைட் whitish red in color. தக்காளியை நாம வச்சுக்கோங்க. என்டோகிரைன் கிளான்ஸ் வந்து testes and ovaries. The speech mantra, we call it LAM 3 times. Feel the vibration of this mantra. La
La. La. Slowly shift your awareness to the Swadhisthana Chakram, sacral. தொப்புல இருந்து 4 வரக்கடை கீழே அப்படியே ஸ்பைனல் கார்ட் பேக் சைடு விஷுவலைசேஷன் பண்ணிக்கோங்க. அட்ரினல் கிளாண்டோட சம்பந்தப்பட்டுள்ளது. லைட் whitish orange in color. The page mantra we call it VAM 3 times. Slowly shift your awareness. Manipuraha or solar plexus chakra. தொப்புல இருந்து 4 வரக்கடை 5 வரக்கடை மேல அந்த இடத்துல இருந்து பின்னாடி பேக் சைடு. pancreasோட சம்பந்தப்பட்டுள்ளது. The light whitish yellow in color. சூரியகாந்தி பூ எதனா ஒரு ஃப்ளவர்ஸ் மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. The page mantra we call it Ram 3 times. Ra. 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 Slowly shift your awareness to the heart chakra. நெஞ்சு குழி அப்படியே பேக் சைடு thymus gland-ஓட கனெக்ட் ஆயிருக்கு. vagus nerve-ஓட கனெக்ட் ஆயிருக்கு. Create loving kindness. Light whitish green in color. The page mantra we call it Yam 3 times. Ya. 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 Slowly shift your awareness in your throat chakra. Thyroid and parathyroid gland-ஓட கனெக்ட் ஆயிருக்கும். Planning.
லைஃப்ல வந்து ஒரு பிளான் பண்ணணும்னாக்கா இந்த சக்கரா தான் ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று வந்து சிங்கர், ஸ்பீக்கர், அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சக்கரா ஆக்டிவேட்ல இருக்கணும். லைட் whitish blue in color, like a sky blue. The page mantra we call it hum. Slowly shift your awareness to the Anya chakra, Trikuti, முச்சந்தி, முக்கண், மூன்றாவது கண், அறிவு கண், ஞான கண் என்று பல பெயர்கள் இருக்கின்றன இந்த இடத்திற்கு. நம்முடைய நர்வஸ் சிஸ்டம், லோயர் பிரைன், லெஃப்ட் ஐ, பிட்யூட்டரி கிளாண்ட் எல்லாமே இந்த சக்கரம் தான் பேஸ் பண்ணியிருக்கு. லைட் whitish indigo in color. The page mantra we call it Om 3 times. Slowly shift your awareness to the crown chakra. 1000 இதழ் கொண்ட தாமரை, தலை உச்சி, அப்பர் பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கு, ரைட் ஐயோட கனெக்ட் ஆயிருக்கு, அனந்தமய கோஷம், பீனியல் கிளாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. The light whitish violet in color. The page mantra we call it Akar, Ukar, Yamkar 3 times. பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் மனமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். அனைவரும் நம் மனதில் அமைதி நிலவட்டும்.
நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தவ பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். Bring your hands in Namaskara Mudra. Conclude the session with Sarve Bhavantu. Sarve Bhavantu Sukhinah. Sarve Santu Niramaya. Sarve Bhadrani Vashyanto. Ma Kashyat Dukhabhat Bhavet. You do a palm. Appear on the face gently. Slowly open your eyes and look at the palm. Thank you.